திரைப்படங்கள் ஒரு எஃபெக்டிவ் டூல். அதை நாம் நல்ல விதமாக பயன்படுத்த முடியும். நல்ல கருத்துக்களை எளிதாக பாமர மக்கள் அனைவரிடமும் கொண்டு செல்ல முடியும். அமாவாசை. குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி போன ஒருவன் ஹார்ட் பேஷண்டாக இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் அவளுக்கு வாங்கி வைத்திருந்த மருந்து மாத்திரைகளை கூட திருப்பி கடையில் கொடுத்து அந்த பணத்தை வாங்கி அந்த பணத்தில் கள்ளச்சாராயம் கொடுத்து பார்வையை இழந்து விடுகிறான். மருந்து மாத்திரை இல்லாததால் தாயும் இறக்கிறாள். தாயையும் பார்வையையும் இழந்த அவன் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி இப்பொழுது சுவிசேஷகனாக பணி செய்கிறான் என்பதை கூறும் ஒரு அருமையான சுவிசேஷ படம். கமலஹாசனுடைய அண்ணன் சாருஹாசனை வைத்து எடுத்த சத்தியத்தை தேடி என்ற படத்தை டைரக்ட் செய்த ஜே ரமேஷ் அவர்கள் எடுத்த படம் இது. ஆனந்த புது வாழ்வு. எங்களுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆர்க் ஆண்டனி அவர்கள் எடுத்த அருமையான ஒரு சுவிசேஷ படம். வாங்கி கிராமப்புறங்களில் போட்டு காட்டுங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த 2 படங்களுமே மிக அருமையான படங்கள். உங்களுக்கு உதவும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்.